எட்டுக்குடையவன் 3 மறைந்த விபரீத ராஜயோகம் தருவதால் உங்களுக்கு கோல்டு வாங்குற யோகம் அதிகம். இந்த நேரத்தில் நீங்கள் கோல்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தங்கமாக சேரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சும்மா விலை வாங்கி தான் பாருங்களேன். ஒரு பவுன் வாங்கி பாருங்கள். நீங்கள் வாங்குற ராசியாக என்னமோ தெரில, தொடர்ந்து உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா போகும், நிறைய காசு வரும், கோல்டாக வாங்கிட்டே இருப்பீங்க. உங்கள் ஒய்ஃப் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பாங்க, எனக்கு 2 பவுன் செயின் வேணும், 3 பவுன் செயின் வேணும், எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கி தருவீங்க. ஆனால் இதை நீங்கள் அன்பாக பண்ணணும். இதை ஒரு டார்கெட் மாதிரி வச்சு பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு பண்ணணும். ஆனால் அது பண்ண அது பெருகிட்டே போகும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கோல்டு சார்ந்த விஷயங்கள். சில பேர் கோல்டில் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களாம் இந்த நேரத்தில் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது போன்றவைகள்லாம் கோல்டில் பண்ணுங்கள். அடுத்தது 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 3லிருந்து 5ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதே என்ன அப்படின்னா, 7ஆம் இடம். ஏன்னா என்ன, திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிடும். இப்போ இந்த டிசம்பர் 31க்குள்ள எப்படியாவது குரு நல்லா இருக்கும் போதே நண்பர்களே, எல்லாருக்குமே இந்த குரு பலம்ங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் ஆனாலும் சரி, குழந்தை பிறந்தாலும் சரி, எதா இருந்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, குரு பலம் வந்தாச்சா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான், குரு பலம் வந்தாச்சா. இந்த குரு பலம் இருந்தால் தான் வாழ்க்கையில் அடுத்த படிநிலையே நீங்கள் போக முடியும்.